The Microbot version 3.0. Hello bots, welcome to Microbot Tamil. இது நம்மளோட பைத்தான் சீரிஸோட பார்ட் 6 வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸோட அடுத்த கான்செப்டான நம்பர்ஸ், அதாவது நியூமெரிக் டைப் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். இதுக்கு நான் ஒரு புது நேம் கொடுத்துக்கிறேன், நம்பர்ஸ் சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்பர் சொல்லிட்டு. இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குங்க. இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், பூலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்டீஜருங்க. ஸோ இன்டீஜர்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இஸ் எ ஹோல் நம்பர் வித்தவுட் டெசிமல் வேல்யூஸ். அதாவது ஒரு ஹோல் நம்பர், அதுதான் இன்டீஜர் சொல்லுவோம். அதாவது டெசிமல் வேல்யூ இல்லாமல் இருக்கணும். ஸோ கிளியராக பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஹோல் நம்பருங்க. இது பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ல என்னன்னா 1 ஹோல் நம்பர் தான், 2 ஹோல் நம்பர் தான், 3, 4, 5 இப்படி போயிட்டே 10, 15 இந்த மாதிரி ரவுண்டா வருது இல்லையா ஒரு நம்பர், பாயிண்ட் இல்லாமல். இது எல்லாமே ஹோல் நம்பருங்க. அப்போ டெசிமல் வேல்யூ, அதாவது ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் வச்சு வருது இல்லையா, 1.1 இல்லை 2.5, 3.67, 4.875 சம்திங் இந்த மாதிரி புள்ளி வச்சு ஒரு நம்பர் வந்தாலே அது வந்து ஃப்ளோட் வேல்யூ. ஓகேவா? ஃப்ளோட்னு சொல்லுவோம். புள்ளி இல்லாம, எதுவுமே எந்த விதம் புள்ளி இல்லாம இப்படி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஹோல் நம்பர் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்டிஜர்னா என்னன்னா இந்த மாதிரி ரவுண்டா வர நம்பர்லாம் இன்டிஜர். 5, 10, 15, 3 நாளும் இன்டிஜர் தான். ஓகேவா? 5, 10, 15, 3, 7 இது எல்லாமே இன்டிஜர் தான். ஓகேவா? இந்த மாதிரி இல்லாம ஒரு பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ, அதாவது ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃப்ளோட் டெசிமல் சொல்லி நான் உங்களுக்கு குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, 2.5 இது வந்து டெசிமல் வேல்யூ சொல்லுவோம். ஓகேவா? பட் டேட்டா டைப்ஸ் படி நம்ம ஃப்ளோட்னு சொல்லுவோம். இருங்க மேல டைப் பண்ணி காட்டுறேன். இப்படி இந்த டைப் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஃப்ளோட் டைப்புங்க. ஆனா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், டெசிமல் வேல்யூ. வேல்யூன்னு பார்த்தா டெசிமல், பட் டைப்னு கேட்டா ஃப்ளோட். ஓகேவா? ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நான் 2.5 போடாம 2 போட்டேன்னா இது என்ன டைப் சொல்லுங்க? எனி ஐடியாஸ்? இது என்ன டைப் பாத்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா இன்டீஜர். ஓகேவா? இன்டீஜர். வேல்யூ பாத்தீங்கன்னா ஹோல் வேல்யூ. சரி, அதாவது ரவுண்டான வேல்யூ வந்து ஹோல் வேல்யூ சொல்றோம். அது டைப் பாத்தீங்கன்னா இன்டீஜர் டைப் சொல்றோம். ஓகேவா? இவ்வளவு கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல அப்படியே நம்ம இன்டீஜர் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் அதை அசைன் பண்ணிக்கிறேங்க. எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், 10ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன கொடுத்துக்கலாம். இப்போ ஒய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்றேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டாவை யூசருக்கு எப்படி ஷோ பண்ணுவோம், என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு நான் கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை நம்ம விட்டுருவோம். நம்ம யூஸ்வலா டேட்டாவை ஒரு யூசருக்கு ஷோ பண்றதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட். இந்த கீவேர்ட் ஞாபகம் இருக்கா? இந்த பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் பண்ணோம்னா உள்ள கொடுக்குற வேல்யூவை அப்படியே நமக்கு யூசருக்கு ஷோ பண்ணும் இல்லையா? இப்போ இங்க என்ன டேட்டா ஷோ பண்ண போறேன்னா இந்த எக்ஸுங்கிற டேட்டா ஷோ பண்ண வைக்க போறேன். இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பாருங்க, இங்க வந்து ரன் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க என்ன ஃபைல் அசைன் ஆயிருக்கு, டேட்டான்னு அசைன் ஆயிருக்கு. டேட்டாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பழைய ப்ராஜெக்ட் ஃபைல் அசைன் ஆயிருக்கு. நமக்கு வந்து புது ப்ராஜெக்ட் ஃபைல் என்ன, நம்பர்ஸ் தானே, அதான இங்க அசைன் ஆகணும். அது எப்படி கொண்டு வருது கேட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்க ரன் கிட்ட என்ன இருக்கு பாத்தீங்கன்னா Ctrl Shift F10 அமுக்குனா இப்ப நம்ம கரண்ட்ல ஓபன் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல்
ரன் ஆகும்னு போட்டிருக்காங்க. இல்லையா நம்ம இப்படியே ரன் பண்ணாலும் நம்ம கரண்ட் ஃபைல் ரன் ஆகும். இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு நம்பர் மாறிட்டு பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10ன்னு மாறிடுச்சு. இந்த 10 எங்க இருக்கு, எக்ஸ்ல இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு, எக்ஸ் உள்ள 10 இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த எக்ஸ் உள்ளார 10 இருக்கு, அதனால அந்த 10 இங்க பிரிண்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப எனக்கு 5 வேணா என்ன பண்ணணும், நான் 5ல போறேன்னா ஆல்ரெடி 5 ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த 5க்கான வேரியபிள் நேம் கால் பண்ணா மட்டும் போதும், எதுனா ஒய். இப்ப இந்த ஒய் நான் இங்க டைப் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணா எனக்கு வந்து இங்க 5ன்னு வந்துருச்சா? சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாம் பார்த்துருக்கும் இல்லையா? இப்ப இதை நம்ம எப்படி மாத்தி அமைக்கல பார்த்தோம்னா, ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தான், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அடிஷன், அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ்ல என்ன டேட்டா இருக்கு 10, ஒய்ல என்ன இருக்கு 5. ஸோ 10 பிளஸ் 5 15 உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 15 வந்துட்டு. இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போடுறேங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 10ல 5 போக 5ன்னு வந்துட்டு. இப்ப மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். சரி, மல்டிபிளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ் எப்படி பண்ணுவோம்னா, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா, இன்ட்ங்கிற சிம்பிள். ஆனா நம்மளோட கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா இன்ட்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் அர்த்தம், இதுவும் எக்ஸ் தான் அர்த்தம். ஆனா இங்க எக்ஸுங்கிற கான்செப்ட் இப்படி கிடையாது, நம்ம வந்து ஸ்டார் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டார் சிம்பிள் தான் இங்க வந்து இன்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனா ஒர்க் ஆகுது, ஒரு ஃபார்மேட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார் சிம்பிளை போட்டுட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு 1550 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். சரியா? இப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷன் பண்ணி பார்க்கலாம், அதாவது வகுத்து பார்க்கலாம். ஓகேவா? பேக் ஸ்லாஷ் போட்டோம்னா இப்போ நமக்கு டிவிஷன் கான்செப்ட். இப்போ 10 டிவைடட் 5 என்னது 2.0. ஸோ வந்துருச்சு. ஸோ 2 சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா? ஸோ இவ்வளோதாங்க இன்டிஜர். ஸோ இன்டிஜரோட அதிகபட்சம் ஒர்க் அவுட்டும் இவ்வளவுதான், உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம இதுக்கு ஃபியூச்சர்ல பண்ண போறோம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி புதுசா நம்ம வந்து நமக்கு எடுக்கிற மாத்திக்க போறோம். ஓகேவா? அண்ட் இன்டிஜருக்கு இந்த எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியல, டவுட்டா இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திஸ் சைனிங் ஆஃப் மைக்ரோபாட் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.